ஒன்று யோவானின் புத்தகம் நிருபம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு கூட வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே, ஆரோக்கியமான வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை, வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஜெபித்து சிந்தித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட இன்னைக்கு பிரசங்கமாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செய்தியினுடைய தலைப்பை நான் இப்படி வச்சுருக்கேன். லார்ட் அவர் கார்டியாலஜிஸ்ட். தேவன் நம்முடைய இருதய மருத்துவராய் இருக்கிறார், அல்லது தேவன் நம்முடைய இருதயவியலாளராய் இருக்கிறார் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசவிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, நாம் வாசிக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருதயம் என்கிற வார்த்தை அநேக இடங்களில் கிட்டத்தட்ட 1000 முறைக்கும் மேலாக இருதயம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். இந்த இருதயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் வேதத்திலிருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எவ்வளோ வசனங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருதயம் ரிலேட்டடான சினானிம்ஸ், அதுக்கு ரிலேட்டடான மற்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 வசனங்களை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இருதயத்தை குறித்து வேதத்திலிருந்து எடுக்கலாமா? வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க பாருங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவநாமம் மகிமைப்படுவதாக. வேதம் இருதயத்தை குறித்து அநேக இடங்கள், எல்லா புத்தகத்திலையும் இருதயத்தை குறித்து ஏதாவது ஒரு வசனமாவது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வருகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற இருதயம் ஹார்ட் இல்லையா, ஃபிசிக்கல் ஹார்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் இந்த இருதயம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது என்றால் நல்லா கவனிக்கணும். வேதத்தின் அடிப்படையில் இருதயம் என்கிற வார்த்தை 2-3 கோணங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இருதயத்தை ஆவிக்குரிய ரீதியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருதயம் என்கிற வார்த்தை நம்முடைய உணர்வுகளை குறிக்கிறதாகவும், அல்லது நம்முடைய ஆசைகளையும் வாஞ்சைகளை குறிக்கிறதாகவும், அல்லது நம்முடைய மனசாட்சியை குறிக்கிறதாக, அல்லது நம்முடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தை குறிக்கிறதாக இந்த வேதத்தில் இருதயம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இருதயம் என்கிற வார்த்தை வேதத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய உணர்வுகளை குறிப்பதற்காகவும் இருதயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தேவ மனிதர்கள். அதே வேளையில் நம்முடைய மனசாட்சியை குறிப்பதற்காகவும் இருதயம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே வேளையில் நம்முடைய ஒட்டுமொத்த குணங்களையும் குறிப்பதற்காக, குணங்களையும் நடத்தையும் குறிப்பதற்காகவும் கூட இருதயம் என்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவ மனிதர்கள் வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டா எடுத்துக்கக்கூடாது. இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய குணங்கள், நம்முடைய மனசாட்சி, இவைகளை எல்லாம் குறிக்கிற வண்ணமாக ஒரு ஆவிக்குரிய ரீதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் இருதயம் என்கிற ஒரு வார்த்தை. வேதத்தின் அடிப்படையில் வேத புத்தகத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பாருங்க, இன்னைக்கு அறிவு வளர்ந்துருச்சு இல்லையா? அறிவு வளர்றதுனால நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். என்னன்னா, பிரெயின் தானே சிந்திக்க வைக்குது, பிரெயின் தானே நம்மளை என்ன பண்ண வைக்குது, யோசிக்க வைக்குது, நம்ம தூண்டி விடுகிறது எல்லாமே பிரெயின் தானே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அதனால
இருதயம் என்கிற வார்த்தை ஆவிக்குரிய ரீதியில் வேதத்தில் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய எமோஷன், நம்முடைய கான்ஷியன்ஸ், மனசாட்சி, நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு பகுதியாக, அடங்கியிருப்பதை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு வார்த்தையாக இந்த இருதயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கவனிங்க, ஒரு மனிதனுடைய இருதயம், இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிக்கிட்டா, ஒரு மனிதனுடைய மனசாட்சி, ஒரு மனிதனுடைய இருதயம், அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி, அந்த மனிதன் செய்கிற காரியம் சரியா தவறா, நல்லதா கெட்டதா, இது தேவனுக்கு உகந்ததா இல்லையா என்கிறதை அவனுடைய இருதயமே என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. ஆனாலும் கூட கவனிங்க, சில வேளைகளில் நாம் தவறே செய்யவில்லை என்றாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பயத்தின் நிமித்தம், குற்ற உணர்வின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம செய்தது தவறோ, நம்ம சரியாகவே ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தம் நம்ம செய்தது தவறோ, நம்ம பாவம் பண்ணிட்டோமோ, நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்து விட்டோமோ, தேவனுக்கு விரோதமாக பேசிவிட்டோமோ என்று நம்முடைய இதயம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது, அதாவது நாம் நல்லதே செய்திருந்தாலும் கூட நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தின் நிமித்தம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், யோவான் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, நம்ம அதை குறித்து கலங்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய இருதயம் இஸ் நாட் பர்ஃபெக்ட். மனுஷனுடைய இருதயம் பூரணமானது கிடையாது. இருதயத்தை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்கிறார், இருதயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் அந்த இருதயத்தை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் அந்த இருதயத்தை சிருஷ்டித்தவர். அப்போ அவர் நம்முடைய நினைவுகளை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். சரி எது தவறு எது என்று பிரித்து அவர் நிதானித்து அறிகிறவராய் இருக்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ கவனிங்க, இங்க யோவான் என்ன பேச வருகிறார் என்கிற அந்த கான்டெக்ஸ்ட், அதாவது அதனுடைய பின்னணி நம்முடைய செய்தியின் சிறப்பம்சம் அல்ல, அது வேற ஒரு செய்தி. ஆனால் இங்கே யோவான் சொல்ல வர மிக முக்கியமான ஒரு கருத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில் நான் எடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் தேவன் இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்தில் மனிதர்களாகிய நாம் சொல்கிற காரியம் என்னன்னா, என்னுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், என்னுடைய இருதயத்தில் என்ன தோன்றுதோ நான் அதை செய்வேன், என்னுடைய இருதயம் எனக்கு என்ன உணர்வை கொடுக்கிறதோ நான் அதை செய்வேன் என்று நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிந்திப்போம், யோசிப்போம், செயல்படுவோம். ஆனால் யோவான் எழுதுகிறாரு, நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய இருதயத்தை சிருஷ்டித்தவர் அவர்தான், நம்முடைய இருதயத்தின் மீது அதிகாரமுடையவர் அவர்தான், நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறவர் அவர்தான், நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரிய ஒரு நியாயாதிபதியாய் இருக்கிறவர் தேவன்தான். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, தேவன் நம்முடைய இருதயத்துக்கும் மேலானவராய் இருந்து, தேவன் நம்முடைய இருதயத்திற்கும் மேலானவராய் இருந்து நம்முடைய இருதயத்தை குறித்து அவர் செய்கிற ஒரு 3 காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் மேலானவர். நம்முடைய இருதயம் சொல்லுகிற காரியம்தான் சரி என்று நம்ம அநேக நேரத்தில் நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய மனசாட்சி சொல்லுகிற காரியம், நம்முடைய இதை தான் சரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராய் இருப்பாரானால் அவர் அந்த இருதயத்தை ஆளுகை செய்கிறவராய், அதிகாரமுடையவராய் இருந்து அந்த இருதயத்தை குறித்து அவர் செய்கிற 3 காரியம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய இருதயத்தை குறித்து அவர் செய்கிற 3 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. முதலாவதாக,
அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? முதலாவது கவனிங்க, தேவன் ஒரு இருதயத்தை ஆளுகிறவராய், இருதய மருத்துவராய் இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிக்கிட்டேன்னா, முதலாவது he knows our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. There is nothing hidden to God. தேவனுடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவானதில்லை. nothing hidden to God's sight. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள், நல்லா கவனிங்க, ரெண்டு காரியம். தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எதை அறிந்திருக்கிறார்? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகள், அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள, அதாவது அந்த மனிதனுடைய மனசாட்சி என்ன சொல்லுது, அந்த மனிதனுடைய குணத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் என்ன, அந்த மனிதன் உள்ளான மனுஷனுக்குள்ள எதை சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற துக்கங்களையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். நான் இந்த காலை வேளையில் இது இரண்டு காரியத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து பிரசங்கிக்க தெளிவாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, மனுஷருக்குள் இருப்பதை அவருக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையாம். ஏன்னா அவர் மனுஷனுக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த மனிதனை குறித்து வேறொரு மனிதன் ஆண்டவரிடத்தில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு நாத்தான்வேலை பார்க்கும் பொழுது நாத்தான்வேல் நல்லவன், அவன் உத்தமன், கபடற்ற இஸ்ரவேலன் என்று ஆண்டவருக்கு யாரும் நாத்தான்வேலை குறித்து சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நாத்தான்வேல் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதன், அவன் என்ன பண்ணான்? அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து தியானித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். ரொம்ப பிரத்யட்சமான ஒரு சைட் கிடையாது, தூரத்தில், வெகு தூரத்தில் இருந்து தான் அவனை பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாத்தான்வேல் இயேசுவுக்கு அறிமுகமானவனும் அல்ல. இயேசுவினிடத்தில் நாத்தான்வேலை குறித்து யாரும் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. ஆனாலும் இயேசுவானவர் நாத்தான்வேலை பார்க்கும் பொழுது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்கிற ஒரு சாட்சியை அவனை குறித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவரால் கொடுக்க முடியுது? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க மனுஷருக்குள் இருப்பதை அவருக்கு யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை, அவர் சகல மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை, நாம் சிந்திக்கிற நினைவுகளை, நாம் படித்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் வேலை செய்யும் பொழுது, நாம் சமையல் செய்யும் பொழுது, அல்லது வேற எந்த காரியங்களையாவது நாம் செய்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளெல்லாம் நல்ல காரியங்களா அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களா என்கிறதையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வேதத்தில் பல உதாரணங்களை காண்பித்து கொடுத்து என்னால் பேச முடியும். லூக்கா 9வது அதிகாரத்தின் 47வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் சீஷர்களுக்குள்ள ஒரு பேச்சு, ஒரு கலகம், அதாவது ஒரு கலகம் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று, தங்களுக்குள்ள யார் பெரியவன். எடுத்துட்டீங்கன்னா வாசிங்களேன். யோசனையை அறிந்து அல்லேலூயா. போதுங்க சிஸ்டர், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர்களுக்கு சீஷர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு, தங்களுக்குள்ள யார் பெரியவன். 12 பேர் இருக்கிறோமே, இந்த 12 பேர்ல யார் பெரிய ஒரு மனுஷன், யார் சிறந்தவன் என்கிற ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்களுடைய யோசனைகளை அறிந்து.
ஆமென். அவருடைய யோசனைகளை அறிந்து அவர்களுக்குள்ளே என்ன அவங்க யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க என்பதை தேவன் அறிந்தாராம். பாருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அறிந்து அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அநேக உதாரணங்களை வேதத்திலிருந்து காண்பிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு ஆதியாகம புத்தகத்துக்கு வருவீர்களானால் 6வது அதிகாரத்தில் தேசம் எங்கும் உலகம் எங்கும் பாவமும் ஜனங்கள் எல்லாம் துன்மார்க்கத்தில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் துன்மார்க்கமாய் இருக்கிறது, அவனுடைய சிந்தை, அவனுடைய இருதயம், அவனுடைய யோசனைகள் எல்லாம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதை அறிந்து என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல செயல்படுகிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் ஒரு பேரழிவு வந்தது. பாபேல் கோபுரத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் கூடி கட்டும் பொழுது அவர்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருந்தார், அவர்களுடைய யோசனைகளை கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால தான் அந்த பாபேல் கோபுரத்தை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் தங்களால் இயன்றதை தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து தேவ சமூகத்தில் காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அனனியாவும் சப்பீராவும் அவர்கள் விற்ற பணத்தை வஞ்சித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ சமூகத்தில் வந்து ஒரு பொய் சொல்லும் பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சிந்தித்தது என்ன? தேவனை வஞ்சிக்கும்படி உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட யோசனை வந்தது ஏன்? அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கவனிங்க பிரியமானவர்களே, தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நல்ல நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீதுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சைனா, தாவீது ராஜாவான பின்பு தனக்கென்று ராஜ அரண்மனையெல்லாம் கட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டு நல்ல சிங்காரமான மாளிகையில் வாழுகிறார். ஆனால் தேவனுடைய ஆலயம் அது சீலையில் இருக்கிறது, திரைச்சீலை. ஆசாரிப்பு கூடாரமாகவே தான் இருக்கிறது, சீலையில் இருக்கிறது. இதை பார்த்த உடனே தாவீதுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜாவாகிய நான் எனக்கு வீடு, நல்ல அரண்மனையை கட்டி வச்சிருக்கிறேன், நல்ல வீடை கட்டி வச்சிருக்கிறேன், ஆனால் தேவனுடைய ஆலயம் சீலையில் இருக்கிறது, அது அப்படி இருக்கக்கூடாது, நான் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் தாவீதுக்குள்ள வந்த உடனே தாவீது இந்த காரியத்தை தீர்க்கதரிசியோடு கூட ஷேர் பண்றார், பேசி கொள்ளுகிறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க பண்ணுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. ஆனா மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வருது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே தீர்க்கதரிசி மூலமாக, நீ தேவனுடைய ஆலயத்தை எனக்கு கட்ட வேண்டாம்ப்பா, நீ எனக்கு ஆலயம் உன்னுடைய மகன் சாலமன் கட்டுவான், ஆனா உன்னுடைய இருதயத்தில் எனக்கு ஆலயம் கட்டணும்னு ஒரு யோசனை வந்தது பாத்தியா, ஒரு வாஞ்சை வந்தது பாத்தியா, அந்த வாஞ்சையை நான் என்ன பண்றேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எனக்கு வீடு கட்டணும்னு நினைச்ச, ஆனா நான் உன்னுடைய வீடை கட்டுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதுதான் விஷயம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது தேவன் நம்முடைய வீட்டையும் குடும்பத்தையும் கட்டுவார், நம்முடைய சந்ததியை கட்டுவார். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ கவனிங்க, தாவீதுனுடைய யோசனைகளையும் இருதயத்தின் வாஞ்சைகளையும் தேவன் அறிந்தவராய் தாவீது பாருங்க, சுத்த இருதயத்தோடு நான் தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு யோசிக்கிறாரு. தேவனுக்கு ஆலயம் கட்டணும், தேவனுடைய ஆலயம் இப்படி திரைச்சீலையில் இருக்குதே, அவருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் அடையாளமாக இருந்தது. இப்போ உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையில் இருக்கிறதே, ராஜாவாகிய நான் நல்ல மாளிகையில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு யோசனையை, அந்த எண்ணத்தை கர்த்தர் அறிந்தவராய், கவனிங்க, தாவீதுனுடைய நல்ல எண்ணங்களையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவன் நம்முடைய இருதயத்தின் மருத்துவராக, தேவன் நம்முடைய இருதயத்துக்கு மேலானவராக இருந்து அவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார், இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார்,
இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாதுன்னா, நம்ம பேசுறது தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, நம்ம பேசுகிற காரியத்துக்கு தான் தேவன் கணக்கு கேட்கிறாரு, செய்கிற காரியங்களுக்கு தான் கிடையாது. தேவன் நம்முடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், உள்ள என்ன இருக்குது என்பதையும் அறிந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து இந்த குறிப்பிலே அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 13வது வசனம். எபிரேயர் 4:13 வேகமா எடுத்து வாசிக்கலாமா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். அப்ப கவனிங்க, தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் உள்ளான எண்ணங்களை, அது துன்மார்க்கமான எண்ணமா, நல்ல எண்ணமா, தீய எண்ணமா, அது பக்தி விருத்திக்கு ஏதுவான எண்ணமா, ஆரோக்கியமான எண்ணமா என்பதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்முடைய கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, சபை மக்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் என்ன பண்றார்? நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அப்ப கவனிங்க, தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராய் இருந்து என்ன செய்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறபடினால நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவைகளை எண்ணி, இவைகளை சிந்தித்து நம்முடைய இருதயத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் நல்ல காரியங்களை சிந்திக்கிறவர்களாய், துன்மார்க்கமான காரியங்களை அல்ல, பொய்யை அல்ல, தீங்கை அல்ல, பொல்லாப்பை அல்ல, விரோதங்களை அல்ல, பகைகளை அல்ல, நல்ல காரியங்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை, வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய காரியங்களை, மகிழ்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை, சந்தோஷத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஏதுவான காரியங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய இருதயத்தை நாம் மற்ற மனிதர்களிடத்திலிருந்து மறைச்சிடலாம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி மனுஷர்களிடத்தில் நம்ம மறைச்சிடலாம். ஆனால் அவை தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமென். காயினால மறைக்க முடியல, தாவீதால மறைக்க முடியல, யூதாஸால மறைக்க முடியல. யூதாஸ் நினைச்சான் நாம 30 வெள்ளி காசு வாங்கினது யாருக்கும் தெரியாது, இல்ல வாங்க போறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார் யூதாஸை பார்த்து, யூதாஸே நீ செய்கிறது சீக்கிரமா போய் செய். அவனுக்குள்ள அந்த 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 யோசனை இருக்கு பாருங்க. எந்த யோசனை? ஆண்டவரை காட்டி கொடுத்து ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சு ஏதாவது பண்ணிடலாமே, வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணிடலாம், அக்கௌண்ட்ல ஒரு 30 வெள்ளி காசு இருக்கும் அப்படின்னு யோசிச்சான் போல. ஆனா ஆண்டவர் அவன் வாங்குறதுக்கு முன்னாடியே யூதாஸை பார்த்து சொல்லிட்டார், யூதாஸே நீ செய்கிறத சீக்கிரமா போய் செய்ப்பா. இப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத யாரும் அறிய முடியாது. என் இருதயத்தில் இருக்கிறத நீங்க அறிய முடியாது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் அறிய முடியாது. ஆனால் நம் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவராய் தேவன் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் ஒரு காரியத்தை இன்சிஸ்ட் பண்றார், வலியுறுத்துகிறார். என்ன வலியுறுத்துகிறார்? நம்முடைய இருதயத்தில் சுத்தம் வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய மனசாட்சியில எண்ணங்கள், நம்முடைய குணங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள், நாம் சிந்திக்கிறவைகள் எல்லாம் சுத்தம் உள்ளவைகளாக, நல்லவைகளாக, பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். கவனிங்க, அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இன்னொரு காரியத்தையும் நான் சொன்னேன். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை மாத்திரம் அவர் அறியல, நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் சொன்ன இருதயம் என்கிறது வேதத்தில் ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய மனசாட்சி, நம்முடைய குணங்கள்,
நம்முடைய ஓல் கேரக்டர், நம்முடைய முழுமையான குணம். நாம் இப்போ தினேஷ்குமார்னா இருதயம், என்னுடைய இருதயம்னு பயன்படுத்தும் போது என்னுடைய முழு கேரக்டர் வேதத்தில் இருதயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய உணர்வுகளை குறிக்கிற வண்ணமாகவும் இருதயம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்து உங்களுக்கு புரிய விளங்க வைக்கிறேன். சங்கீதம் 22வது சங்கீதம் 14வது வசனம் வாசிங்களேன். 22வது சங்கீதத்தின் அந்த வார்த்தை கவனிங்க. 14வது வசனத்தில், என் இருதயம் மெழுகு போல ஆகி என் குடல்கள் நடுவே உருகிற்று. மெழுகுவத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மெழுகுவத்தியை குறித்து, இல்லையா? அந்த மெழுகுவத்தி என்ன பண்ணுவோம், எரிக்கும் பொழுது அந்த மெழுகு வத்தியில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால் உருகும். கரெக்டுங்களா? சொல்லுங்க. உருகி அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால் கடைசியில் அது அணைஞ்சி போகும். கரெக்டா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? என்னங்க மெழுகுவத்தியே இல்லையா? நீங்கள்லாம் அந்த காலத்திலேருந்தே எதுவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எமர்ஜென்சி லைட்டு தான், டார்ச் லைட். எமர்ஜென்சி மெழுகுவத்தி யாரும் பயன்படுத்தலையா? பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? அந்த மெழுகுவத்தியை கொளுத்தின உடனே அது எரிஞ்சுக்கிட்டே வரும். கடைசி நேரம் வந்த உடனே அங்கே இருக்கிற மெழுகுகள் எல்லாம் காலியாகி, அந்த திரி காலியாகி தீர்ந்த உடனே அது என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அணைஞ்சு போயிடும். இந்த இடத்துல பக்தன் சொல்கிறாரு, தாவீது பாடும்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் நிமித்தமாய் வருகிற பாடுகள், துக்கங்கள், உபத்திரவத்தின் நிமித்தம் என்னுடைய இருதயம் மெழுகுவத்தியை போல உருகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பலனெல்லாம் உருகி, என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம், என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உற்சாகங்கள் எல்லாம், சந்தோஷம், சமாதானம், இவைகள் எல்லாமே மெழுகு போல உருகி, அது ஒரு பலன் இல்லாமல், உறுதி இல்லாமல் என்னுடைய இருதயம் அது அணைகிற நிலைமையில் இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 102வது சங்கீதத்தின் 4வது வசனம். சங்கீதம் 102:4. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. போதும்பா. பக்தன் சொல்றாரு, துக்கங்கள் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக என்னுடைய இருதயம் என்னாச்சுன்னா புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புல் வெட்டியிருக்கீங்களா? புல் வெட்டினவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலை வெட்டியிருக்கீங்க. இந்த புல்லை வெட்டி நம்ம போடும்பொழுது அந்த புல் என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். அது அவ்வளோதான், உதிர்ந்து போச்சு, அவ்வளோதான், இல்லையா? அது அந்த மாதிரி. இப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, என்னுடைய இருதயம் நல்லா புல்லை போல செழிப்பாக தலை தோங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இந்த துக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் என்னை நெருக்குனதோ அப்போ என்னுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு புல்லை வெட்டி அது காய்ந்து உலர்ந்து போய் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய இருதயம் இருக்கு ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கதறுகிறான். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இருதயம் என்பது நம்முடைய மனசாட்சியை மாத்திரமல்ல, இருதயம் என்பது நம்முடைய உணர்வுகளையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் புல்லை போல வெட்டுண்டு அது உலர்ந்து போய் இருக்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த வேதனையை தாங்க முடியும், அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல், தூக்கம் இல்லாமல், எத்தனையோ நாட்கள் தூக்கம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்து, கணவனை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பேர பிள்ளைகளை குறித்த கவலை, மருமகள்களை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, பணத்தை குறித்து, எத்தனையோ காரியங்களை குறித்து கவலையோடு அநேக நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் வேதனையோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு எல்லாமே இருந்தாலும், பண விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும், குடும்பங்களில் பிரச்சனைகள், நிலையற்றவர்களாக, இருதயத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அந்த இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறத, அந்த இருதயம் பலவீனப்பட்டு, ஆவிக்குரிய ரீதியில் பலவீனப்பட்டு அந்த இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கவனிங்க, நம்முடைய இருதயத்தின் கஷ்டங்களை, பாரங்களை, துக்கங்களையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து கொடுப்பீங்களா? 147வது சங்கீதத்தின் 3வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 140. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா?
இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா? குணமாக்குகிறார். எந்த மனிதனுடைய இருதயத்தெல்லாம் துக்கத்தினால அது நொறுங்கி போய் இருக்கிறதோ அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்தவராக மாத்திரமில்லை, அவைகளை அவர் குணமாக்குகிறவராகவும் இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், அவர் நம்முடைய இருதய மருத்துவராய் இருக்கிறார். He is our cardiologist. அவர் தான் நம்முடைய இருதய மருத்துவர். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய துக்கங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாவற்றினின்றும் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. தோல்வியின் இருதயம், அவமானத்தின் இருதயம், பாடுகளின் இருதயம், நிந்தையின் இருதயம், எந்த பாரத்தோடு இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கு பல காரியத்தை நீங்கள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். நான் சொன்ன பல காரியங்கள், அவைகள் நிமித்தம் உங்களுடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கும். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய மனைவி கூட புரிந்து கொள்ள மாட்டாங்க பிரதர், நான் என்னுடைய கஷ்டத்தை, நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் இந்த குடும்பத்திற்காக. மனைவி புரிஞ்சிக்க மாட்டாங்க, பெற்றோர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அல்லது அக்கா இங்கே இருக்கிற சகோதரிகள் நீங்கள் சொல்லலாம், என்னுடைய கணவன் புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க, என்னுடைய பெற்றோர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மாமனார் மாமியார் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள். என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கங்களையும் தேவைகளையும் பாரங்களையும் என்னால் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். அந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை மாத்திரம் அறிந்திருக்கவில்லை, அவர் நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை குணமாக்குகிறவராகவும் அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 147வது சங்கீதத்தின் 3வது வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார் என்ற வசனத்தினுடைய அர்த்தம், இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூதா ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் 70 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த 70 வருஷம் முடிந்து, இந்த 70 வருஷமும் கவனிங்க, இவர்களுடைய இருதயம் துக்கத்தினாலையும் உபத்திரவத்தினாலையும் கஷ்டத்தினாலையும் நிறைந்ததாக இருக்கிறது. 70 வருஷம் இவர்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, விடுதலை இல்லை. ஏன்னா அந்நிய தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவ சமூகத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பூமியில் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாக இவர்கள் இல்லை. வாக்கு தத்தத்தின் ஜனங்களாக இந்த ஜனங்க வாழல. அந்த இடத்துல எப்படி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கர்த்தர் இவர்களை என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 70 வருஷம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கி இந்த ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டா மறுபடியும் யூதாவுக்கு கொண்டு வருகிறார். இந்த காரியத்தை நினைவு கூறும்படி பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கக்கூடும் என்று வேத அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கருதுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் இந்த ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி கட்டுறாரு, சுகமாக்குறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிமைகளாய் சிறையிருப்பில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து கர்த்தர் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய இருதயத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் செய்த ஊழியம், அவருடைய ஊழியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அந்த வார்த்தை கவனிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். கவனிங்க, ஆண்டவருடைய இந்த பூமிக்குரிய ஊழியத்தில், இயேசுவானவர் இந்த பூமியில செய்த ஊழியத்தில் ஒரு ஊழியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிற ஒரு ஊழியம். இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவரிடத்துல இருதயம் நொறுங்குண்ட எத்தனையோ பேர் அவர் சமூகத்தில் வந்து ஜெபித்தாங்க. கர்த்தர் அவருடைய இருதயத்தின் காயங்களை எல்லாம் கட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்தில் அடிமையாக இருந்தவர்கள் அவர்களுடைய இருதயத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷத்தை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுத்தாரு. வியாதிக்கு அடிமையாக இருந்தவங்க, பிசாசுக்கு அடிமையாக இருந்தவங்க, அல்லேலூயா,
இவர்கள் எல்லாருக்குமே மரணத்துக்கு அடிமையாக இருந்தவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவராக இயேசுவானவர் இந்த பூமியில சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, அவர் ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி ஹீல்ட் எவ்ரி ஒன். இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் பாவ பிரச்சனையில் வந்தவங்களையும் அவர் குணமாக்குனாரு, பாவ பிரச்சனையில் வந்த இருதயத்தையும் குணமாக்குனாரு, சரீர பிரச்சனையோடு வந்தவங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் குணமாக்குனார். அல்லேலூயா. இருதயத்தை என்று சொல்லும்போது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரம், பாவத்தின் நிமித்தமாய் பாரத்தோடு வந்த ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தை கழுவுனாங்க இல்லையா, அவங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? குணமாக்குனாரு, சந்தோஷமாய் மகிழ்ச்சியா மாற்றினார். அதே நேரத்தில் பாடுகள் நிமித்தமாய் ஆண்டவரை தேடி வந்த அத்தனை பேருடைய இருதயங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சினால நிரப்புனார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், தேவன் உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ரெண்டாவதாக அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களையும் தேவைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் கவலை அப்புறம் என்னுடைய கண்ணீர் யார் என்ன தேற்றுவாங்கன்னு புலம்பாதீங்க. அந்த பாட்டு பாடுங்க, நல்லதுதான், நல்ல டியூனு, நல்ல லிரிக்ஸு எல்லாமே நல்லது தான். அதை பாடும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் உண்டு, அதை பாடும் பொழுது நம்முடைய இருதயம் உருகிறது உண்டு, எல்லாம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி பாடுங்கன்னா, என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு தெரியும், என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு புரியும், இயேசு என்னை தேற்றுவார்னு கடைசியில் பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை கடைசியாக பாடாமல் ஆரம்பத்திலிருந்தே அப்படி பாட ஆரம்பிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு புரியும். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தின் துக்கங்களையும் பாரங்களையும் அவர் ஒரு நாள் மாற்றுவார். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். சங்கீதத்தில் பக்தன் தான் சொல்றார், 62வது சங்கீதத்தின் 8வது வசனம், உங்களுடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அன்னால் அவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். தாவீது தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். எசேக்கியா தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் துக்கங்களையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான நன்மையான காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் நம்முடைய இருதயத்தை குறித்து, நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராக, இருதயத்துக்கு மேலானவராய் இருந்து தேவன் செய்கிற முதல் காரியம் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர். ரெண்டாவது, நம்முடைய இருதயத்துக்கு மேலானவராய் தேவன் இருந்து அவர் செய்கிற ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரத்தின் 10வது வசனம். அந்த வார்த்தை கவனிங்க, நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு குறிப்பு. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ரெண்டாவதா பார்க்கிறோம், தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார். God tests our heart. நம்முடைய இருதயத்தை சொல்லுங்க சோதிக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து கொடுத்து இதன் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆமென். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? எல்லாம் சொல்லுங்க. நீங்க சோதிக்கிறதுனா என்ன? நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், இரத்த பரிசோதனை, ஆமாவா இல்லையா? அது பேர் என்ன பேர்? இரத்த பரிசோதனை இல்லையா? டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதெல்லாம் சோதனை. என்ன சோதிக்கிறோம்? உள்ளே ஏதாவது இருக்குதா, நம்முடைய ரத்தத்தில் ஏதாவது பாக்டீரியா கலந்துருக்குதா, கிருமிகள் கலந்துருக்கிறதா. எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஏன் எக்ஸ்ரே எடுக்கிறோம்? ஏதாவது பிரச்சனை, எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்குதா, முறிஞ்சிருக்குதா, கொஞ்சம் பார்க்கலாம், இல்லை ஏதாவது சத பசங்கி இருக்குதா, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதை சோதித்து அறிவதற்காக எடுக்கப்படுகிற காரியங்கள். ஆனால் இருதயத்தை சோதிக்கிறது எப்படி?
இருதயத்தை இசிஜி வச்சு சோதிக்கிறாங்க. அப்புறம் எக்கோ கார்டியோகிராம், எக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு சோதிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, முதல்ல இசிஜி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னும் போது உடனே எக்கோ எடுக்கிறாங்க. எக்கோவில் என்ன பண்ணிடுதுன்னா இருதயத்தை குறித்து காண்பித்து கொடுத்து விடுகிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, இருதயத்துக்கு என்ன தேவைகள் எல்லாம் செய்யணுமோ, சர்ஜரி பண்ணணுமா இல்லை மருந்து கொடுக்கணுமா, ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கிறத மருத்துவமனைகளில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறதுக்கு கர்த்தர் தான் சோதிக்கிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி எனக்கு இதை படிக்கும்போது என்னன்னா, முதல் குறிப்பு என்ன சொல்லுது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சொல்லுங்க, கேட்டிங்களா இல்லையா? முதல் குறிப்பு கேட்டிங்களா இல்லைங்களா, கவனிச்சிங்களா இல்லைங்களா? நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரெக்டுங்களா? கர்த்தர் தான் நம்முடைய இருதயத்தை ஆல்ரெடி அறிந்திருக்கிறாரு. ஏன் இப்போ அவர் நம்ம சோதிக்கணும்? சோதித்து அவர் அறியணுமா? ரெண்டாவது, வேதம் சொல்லுகிறது அவர் சர்வஞானி. சர்வஞானி என்றால் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. காட்ஸ் ஆம்னி பிரசன்ஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட், மன்னிக்கணும், ஆம்னி சைன்ட் காட். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ஆம்னி சைன் அப்படின்னா, ஆம்னி சைன்ட் அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் உட்காந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள் ஸ்டடி எடுக்கணும் இல்லை எங்களை மாதிரி படிக்கணும்லாம் அவருக்கு அவசியமே கிடையாது. He knows everything. அல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பில் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டோம். ரெண்டாவது குறிப்பில் இந்த இடத்துல கர்த்தரே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் மனிதர்களுடைய இருதயத்தை சோதிக்கிறவராக இருக்கிறேன். அறிந்தவர் ஏன் சோதிக்கணும்? அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் இல்லையா? என்னங்க பேசுங்க, அறிந்திருக்கிறார். ஆனால் ஏன் இங்கே சோதிக்கணும் அவர்? நல்லா கவனிங்க. தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார் என்பது அவர் காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அல்ல, நம்மை இந்த உலகத்திற்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாக. பதில் ரொம்ப எளிமை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆல்ரெடி அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏன் அவர் நம்மை சோதிக்கணும்? ஏன் அவர் நம்மை சோதிக்கணும் அப்படின்னா, மறுபடியும் அவர் அறியணும் என்பதற்காக கிடையாது, இந்த உலகத்திற்கு நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியாக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு போகிறோம், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு இந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாருங்க, நம்ப மாட்டோம். நிறைய நேரத்தில் அதை நம்ப மாட்டோம். நம்மை நம்ப வைப்பதற்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, சில டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட் எழுதி கொடுத்து, பாரு உனக்கு இந்த பிரச்சனை இங்கே இருக்கு, நான் தான் சொன்னால் நம்ப மாட்டேன், இப்போ ரிப்போர்ட்டு சொல்கிறியாவது நம்பி என்ன பண்ணு, ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இது கதை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங், அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் சோதிக்கிறார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மை சோதிக்கிறார். யாருக்காக? அவர் நம்மை அறிந்து கொள்வதற்காக கிடையாது. நல்லா கவனிங்க. அவர் நம்மை சோதித்து நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நம்மை இந்த உலகத்தில் சாட்சியாய் நிறுத்தும்படியாகவும் தேவன் நம்மை சோதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேதத்தில் தேவன் பல தேவ மனிதர்களை சோதித்தார். வேதத்தில் தேவன் சொல்லுங்க, பல தேவ மனிதர்களை சோதித்தார். கவனிங்க, கர்த்தர் யோபுவை சோதித்தார். ஏன்? யோபு உத்தமன் சன்மார்கன் என்று சாட்சி கொடுத்ததே கர்த்தர் தான். ஏன் கர்த்தர் யோபுவை சோதித்தாரு? ஏன் அவருக்கு தெரியாதா யோபு மறுதலிப்பானா மறுதலிக்க மாட்டானா என்று சொல்லி? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் யோபுவை சோதித்தாருங்க. அதாவது பிசாசு யோபுவை சோதிக்க கர்த்தர் அனுமதித்தார். அதுதான் நான் கர்த்தர் சோதித்தாருன்னு சொல்றேன். உடனே நீங்க யோசிக்க கூடாது, பிசாசு தானே சோதிச்சான் அப்படின்னு சொல்லி. பிசாசு சோதனைகளை கொண்டு வந்தாலும் அந்த சோதனைகளை அனுமதித்தவர் கர்த்தர். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பிசாசால செயல்பட முடியாது. அதுதான் நம்ம யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யோபு தொட முடியுது. அல்லேலூயா. அந்த அர்த்தத்தில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ கவனிங்க, இப்போ கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா யோபு மறுதலிப்பானா மறுதலிக்க மாட்டானா என்று? சொல்லுங்க.
கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அனுமதித்தார், யோபு சோதிக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னா, யோபுவினுடைய பக்தியும் யோபுவினுடைய வைராக்கியம் யோபுவினுடைய விசுவாசத்தையும் யோபுவும் யோபுவினுடைய நண்பர்களும் இந்த உலகமும் இன்றைக்கு ஜீவிக்கிற நாமும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் யோபுவை சோதிக்கிறார். ஒருவேளை கர்த்தர் அன்னைக்கு யோபுவை சோதிக்கலன்னா, யோபு என்கிறவன் ஒரு உத்தமன் சன்மார்க்கன் என்பதற்கு ஆதாரம் இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆமென். புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே குமாரனை எனக்காக பலியாக கொடு கேட்கிறார் ஆண்டவர். ஏன் ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு தெரியாதா? ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவானா பலியிட மாட்டானான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராச்சே. ஆபிரகாமுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கணுமா இல்லையா? அறிந்திருக்கணும். அவருக்கு தெரியும் பலியிடுவான்னு சொல்லி. ஆனாலும் கூட கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின் வருகிற சந்ததி இந்த உலகம் பார்க்கும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆபிரகாமை விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லுகிறோம். ஆமென். ஆபிரகாமை விசுவாசத்தின் வல்லவன் என்று சொல்லுகிறோம். He is a father of faith. பேசுறோம் இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே எல்லாம் பாட்டு பாடுறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாடுறோம் இல்லையா? இன்னைக்கு ஆபிரகாமை மெச்சிக்கொள்ளுகிறோம். ஏன் இதை பண்றோம்? ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன், அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை இன்னைக்கு நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? தேவன் அவனை சோதித்தும் அந்த சோதனையை அவன் ஜெயித்தது நிமித்தம், தன்னுடைய விசுவாசத்தை அவன் உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தினது நிமித்தம் இன்னைக்கு கர்த்தர் ஆபிரகாமை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாம் உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இப்போ கவனிங்க, தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார்னு சொல்லும் பொழுது நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவர் அறிந்து கொள்வதற்காக சோதிக்கல, இந்த உலகத்தில் நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியாக சோதிக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் அப்போ தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் இந்த பூமியில் தேவனால் சோதிக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கீழ்ப்படிதலையும் தேவன் இந்த பூமியில் சோதிக்கும் பொழுது நல்ல கவனிங்க, தேவன் உங்களை சாட்சியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். சோதனைகள் வழியாக நம்ம போகும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை சோதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கர்த்தர் என்னை இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நிறுத்துகிறார். கர்த்தர் என்னுடைய சபையில் என்னை சாட்சியாய் நிறுத்துகிறாரு. கர்த்தர் என்னுடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் என்னை சாட்சியாய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு சாட்சியாக நிற்பதற்கு வாஞ்சை கிடையாது. நமக்கு ஆசீர்வாதமாக நிற்பதற்கு தான் வாஞ்சையே தவிர, சாட்சியுள்ள தேவ பிள்ளைகளாக நிற்கணுன்ற வாஞ்சை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஆனால் கவனிங்க, இந்த காலை வேளையில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவன் ஏன் சோதிக்கிறார்? அவர் அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல, அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, இந்த உலகம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வைராக்கியத்தையும் நம்முடைய கீழ்ப்படிதலையும் நம்முடைய அர்ப்பணிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை சோதிக்கிறார். அதனால புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தேவன் ஏன் சோதிக்கிறார் ஒரு மனுஷனை? ஒரு வசனத்தை வாசித்து கொடுங்க, அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து செல்றேன். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 2வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? நான் அறியும்படிக்கு அல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை சோதித்து
உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கரெக்டா நான் வாசித்தது? உங்க பைபிள்லயும் அப்படிதான் இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? பேசுங்க. ஜீவன் உள்ளோர் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பைபிள்லயும் அப்படிதான் இருக்கா? என்னன்னு இருக்கு? உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டெஸ்ட் எனக்கு இல்லப்பா, உனக்கு. பிளட் டெஸ்டோ இல்லை எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ எடுக்கிறது எனக்கு இல்லை. அதை எடுத்து நீயே பாரு, எங்க எலும்பு உடைஞ்சிருக்கு, என்ன கிருமிகள்லாம் ரத்தத்தில் கலந்துருக்குன்றதை நீ பாரு. இப்போ நான் கொடுக்குற மருந்தை நீ சாப்பிட்றியா இல்லையான்றதை நீயே முடிவு செய்துக்கோ. இப்போ டாக்டர் நமக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு. நம்ம பிரச்சனையை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம யார்கிட்டயாவது கேட்போம், அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம எப்போ அந்த மருந்தை ஒழுங்காக சாப்பிடுவோம் அப்படின்னா, அந்த பலவீனம் பெருசாகி டெஸ்ட்டில் அந்த ரிப்போர்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனை உண்மையிலே இருக்குன்னு தான் நமக்கு பயம் வருமே. டாக்டர் சொல்கிறத நம்ப மாட்டோம், அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே தான். அதனால தான் நிறைய டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுக்கு இந்த ஜனங்களோடு கூட போராடிக்கிட்டு இருக்கணும், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வா. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நீ இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, ரிப்போர்ட்டை வச்சு நான் உனக்கு காட்டுறேன். உங்கள் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு எந்த டீச்சரோ பிரின்சிபலோ சொன்னால் நம்ப முடியாது. என் பிள்ளை நல்லா தானே படிக்கிறான். ஆனால் ரிப்போர்ட் கார்டையும் அவங்க எழுதின எக்ஸாம் பேப்பரையும் எடுத்து காட்டும்போது, பாருங்கள் உங்கள் பிள்ளை என்ன வாங்கிடுது, முட்டை வாங்கியிருக்கிறான் அப்படின்னு காட்டும்போது, அச்சோ. அப்போ பேச முடியுமா ஒரு பெற்றோரால்? ஒரு பெற்றோர் காலேஜ்லேயோ சரி அல்லது எங்கேயோ போய் ஒரு பிரச்சனை பண்ணுற பிள்ளையினுடைய பெற்றோர் போய் பேசும்பொழுது, உங்கள் பையன் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஐயோ நாங்கள் நம்ப மாட்டோம். இல்லை உங்கள் பையன் இதெல்லாம் பண்ணதுக்கு பாருங்கள், அத்தாச்சின் ஃபோட்டோவையோ இல்லை வீடியோவோ இல்லை ரிப்போர்ட் கார்டையோ இல்லை மார்க் ஷீட்டோ எடுத்து காட்டும் பொழுது, அப்போ பேச முடியுமா? முடியாது. ஏன்னா கையும் களவுமா மாட்டிக்காச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயத்தை நான் சோதிக்கிறேன். சில வேளைகளில் சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து தேவன் நம்மை சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறாரு? அவர் அறிந்து கொள்ளும்படியாக அல்ல, நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிந்தவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோதனைகள் வழியா போகும் பொழுதுதான். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் சோதித்தாராம். அவர் சொல்றாரு, ஏன் நான் உன்னை சோதித்தேன்னா, நீ என்ன நிலைமையில் இருக்கிறன்றதை நீ அறிந்து கொள்ளும்படியாக. உன் நிலைமை என்னன்னா, நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. நான் உனக்கு மன்னாவை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன், பாறையிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணியை கொடுத்தேன், மோசையை கொடுத்தேன், ஆரோனை கொடுத்தேன், உனக்கு தேவையான அத்தனையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டா, முரட்டாட்டம் பண்ணுகிறாய், முறுமுறுக்கிறாய், தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறாய், விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறியே பண்ணி, அதை நீ அறிந்து கொள்ளும்படியாக தான் நான் உன்னை சோதிக்கிறேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 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 அப்ப கவனிங்க, தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார். நம்ம நினைச்சிக்க கூடாது அவர் அறிந்து கொள்வதற்காக அவருக்கு எல்லாம் தெரியுமா? ஐயா, he knows everything A to Z. He is omniscient God. அவர் சர்வ ஞானி. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் அவர் சோதிக்கிறார்னா, நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய குறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை சோதிக்கிறார். அப்போ தேவன் நம்மை சோதிக்கிறது 2 காரியம் இருக்கு. ஏன் சோதிக்கிறார்னா, நம்மை நாம் திருத்தி கொள்ளும்படியாக. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள் என்பதை காட்டும்படியாக தேவன் சோதிக்கிறார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு ஏன் அக்கினி சூளையை கர்த்தர் அனுமதித்தார்? வராமையே தடுத்திருக்கலாம்ல. ஆண்டவர் அக்கினி சூளை என்கிற ஒரு சோதனை அவர்களுக்கு வராமலேயே அவர் தடுத்திருக்கலாம்ல. ஆனால் அக்கினி சூளைக்குள்ள போக வச்சாரு. ஏன் போக வச்சாரு? ஏன்னா
இந்த 3 பேரையும் சாட்சியா நிறுத்துறாரு. அல்லேலூயா. இவர்களுடைய அர்ப்பணிப்பு உத்தமத்தை சாட்சியா நிறுத்துறாரு. இதை பார்த்த நாம், இதை தியானிக்கிற நாம் இன்னைக்கும் தானியேலை பார்க்கும் பொழுது, ஷாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ பார்க்கும் பொழுது அவர்களை போல பக்தி உள்ளவர்களாய் வைராகியம் உள்ளவர்களாய் மாறுகிறோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சாட்சிக்காக தான் கர்த்தர் அவர்களை அன்னைக்கு சோதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் சோதித்தார். தாவீதை கர்த்தர் சோதித்தார். ஏன் சோதித்தாரு? தன்னை திரித்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம இந்த உலகத்துக்கு ஆஸ்வாதமாக வைத்திருக்கிறாரு. நாம் குறை உள்ளவர்களாய் மாறும் பொழுது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள குறை வந்துருச்சுன்னா நம்ம தேவனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற முடியாது. ரொம்ப சிம்பிளுங்க. எடுத்துக்கோ, ஒரு ஃபேனோ டிவியோ வாஷிங் மிஷினோ, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு ஆரம்பித்து விட்டது என்றால் அதை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதனுடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த பட்டன் வேலை செய்யலை பிரதர், அதனால் நாங்கள் தண்ணியை கொண்டு ஊற்றணும். நாங்கள் பழைய வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருந்தோம், அது ஓடும், க்ளீன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் தண்ணியை எடுக்கிற அந்த காரியம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அது ரிப்பேர் ஆகிட்டு போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகலை, அந்த சர்க்கியூட்டும் அந்த இடத்துல ஒர்க் ஆகலை போல். அது என்னவோ சொன்னானுங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில எனக்கு. இப்போ எப்படி அந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை எப்படி பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துணியை போட்டுட்டு நம்ம தண்ணியை உள்ளே ஊற்றணும், அப்புறம் மூடிட்டு ஸ்டார்ட் அமுக்குனா அது ஓடும். ஆட்டோமேட்டிக்னா என்னது? துணியை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டன் ஆன் பண்ணிட்டு வந்துட்டா அதுவாக எல்லாம் முடிச்சு நம்ம கையில். இப்போ இருக்கிறது காய வச்சும் கொடுக்குது இல்லையா? ஏம்மா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? மாடியில் ஏறி காய போட்டு அதை வேற எடுத்து எதுக்கு பிரச்சனை? நானே எல்லாமே அதே பண்ணிடுது இல்லையா? ஆனால் இப்போ என்ன ஆச்சு, இதில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அதனுடைய யூசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அது முழுமையாக பிரயோஜனம் உள்ள ஒரு வாஷிங் மிஷினா இல்லை, மாற முடியல. காரணம் என்ன? அதுக்குள்ளே ஒரு குறை வந்துருச்சு. அதே மாதிரி தான் நமக்குள்ள குறை வந்து விடுமானால் நம்மால் தேவனுக்கு முழுமையான உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் பூமியில் பிரகாசிக்க முடியாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருனா, நம்முடைய இருதயத்தை சோதித்து நம்முடைய குறைகளை நமக்கு காண்பித்து நம்முடைய குறைகளை சரி செய்வதற்கான வழிகளையும் பலனையும் அவர் கொடுத்து நம்மை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதிர்ச்சி உள்ளவர்களாய் தேவ பக்தியில் உயர்த்தி அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் குறிப்பு புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய இருதயத்தை, இரண்டாவது தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது தேவன் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறார். அப்படின்னா அப்படியே பிடிச்சி கழுத்தை திருப்பிடுவேன்னு சொல்றோம் பாருங்க, அது கிடையாது. தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், திருப்புகிறார். எப்படி வேணா எடுத்துக்கோங்க. தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், திருப்புகிறார். He transform or bring changes in our heart. வாசிக்கலாமா ஒரு வசனம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரத்தின் 26, 27 ஆகிய காரியங்களை வாசித்து கொடுங்க. வேகமாக முடிக்கணும். என்னுடைய டைம் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு, நான் வேகமாக முடிக்கணும். நவமான இருதயத்தை கொடுத்து அந்த வார்த்தை கவனிங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, ஆமென், ஹல்லேலூயா. போதும்மா, இங்க கவனிங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை நான் மாற்றி என்ன பண்ணுவேன்னா சதையான இருதயமாய் மாற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு போல இருக்கிற இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம். அதை என்ன பண்ணணும்னா ஒரு சதையை போல, ஒரு கல்லை சதையாக மாற்ற முடியுமா? ஒரு கல் எடுத்துக்கோங்க, ஒரு பாறை இருக்குது, ஒரு கறி நீங்கள் எடுத்துக்கோங்க, சிக்கனோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளெஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இது எவ்வளோ மென்மையாக இருக்கும். அதுவும் அந்த கறியை வேக வச்சுட்டா நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இல்லையா? அப்போ இது எதை குறிக்குதுன்னா, கல்லான இருதயம் என்பது கடினமான இருதயம், திருந்தாத இருதயம், பாவத்தினால கடினப்படுகிற துன்மார்க்கமான இருதயம். இப்போ இந்த பஞ்சு போல சதையான இருதயம் என்பது ஆவிக்குரிய இருதயத்தை குறிக்கிறது. இப்போ கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா
உங்களுடைய இருதயத்தை கல்லாய், பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் கல்லாய் இருக்கிற மனிதனுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா சதையான ஆவிக்குரிய இருதயமாய் மாற்றுவேன். மாற்றினாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மை மாற்றி இருக்கிறார். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கல்லான கடினமான இருதயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக மாறி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஆவிக்குரிய இருதயமாய் மாறி இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேரால ஒத்துக்க முடியும்? நான் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி என்னுடைய இருதயம் இருந்த மாதிரி இப்போ என்னுடைய இருதயம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? அல்லேலூயா. இல்லை, என் இருதயம் அப்படியே தான் இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா நீங்க மாறணும். உங்களுக்கு தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய இருதயம் மாறணும். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, எசேக்கியேல் மூலமாக தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கல்லான ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் கல்லாய் இருக்கிற இந்த இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஆவிக்குரிய ரீதியில் சதையாக மாற்றுவேன், ஆவிக்குரிய இருதயமாக மாற்றுவேன். உலக இருதயமாக இருக்கிற இந்த இருதயம், உலகத்தால் நிறைந்திருக்கிற இந்த இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த இருதயத்தை சுவிசேஷத்தின் மூலமாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தில் வாசம் பண்ண இடம் கொடுத்து இந்த இருதயத்தை ஒரு நல்ல இருதயமாய் மாற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில வேத அறிஞர்கள் இதுக்கு இன்னும் ரெண்டாவது ஒரு நிறைவேறுதல் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் போது யூதர்களுடைய இன்னைக்கு கடினமாக இருக்கிற யூதர்களுடைய இருதயம் கர்த்தர் கடைசி நாட்களில் மாற்றுவார் என்கிற ஒரு டிஸ்பென்சேஷனல் தியாலஜி, ஒரு தியரி இருக்கு. அல்லேலூயா. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், ஏன்னா அது அவர் வரும்பொழுது யூதர்கள் பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் மாறி இருக்கா, அதுதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த செய்திகளெல்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்குறாங்க பாருங்கள். எல்லாருக்கும் தெளிவு உண்டாகணும் அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன். ஒருவேளை இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியல, ஏன்னா டிஸ்பென்சேஷனல் தியாலஜின்னு ஏதோ சொன்னார், தியரின்னு, அது புரியலனா உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது நல்லது. நான் பொதுவாக எல்லாரும் இது வீடியோஸில் பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். வேதறிஞர்களுடைய ரெண்டாவது கூற்று இது, ரெண்டாவது இன்னொரு தடவை நிறைவேறும், யூதர்கள் மத்தியில் நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தை இதுன்றாங்க. அது யூதர்கள் மத்தியில் நிறைவேறட்டும், சந்தோஷம்தான். அது ஆண்டவர் வரும்போது அவங்க பார்த்துப்பாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட என்ன பண்ணுவார்னா கணக்கு வச்சுப்பாரு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் மாறி இருக்குதா? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தின் முதல் வசனம், ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார், அவர் தமக்கு உகந்த வண்ணமாய் அந்த இருதயங்களை திருப்புகிறார். எடுத்தீங்களா? யாராவது எடுத்தீங்களா? ராஜாவின் இருதயம் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல இருக்கு. அவர் நினைச்சார்னா எப்படி வேணா கால்வாயை வெட்டி அந்த தண்ணியை திருப்புறது போல ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள இருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய கையில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜாவை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவர் நினைச்சார்னா அந்த மனிதனுடைய இருதயத்தை மாற்றி அந்த ராஜ்யத்தில் என்ன மாற்றங்களை வேணுமானாலும் கொண்டு வருவார். வேதத்தில் உதாரணம் இருக்கா? இருக்கு. நெகேமியாவினுடைய காலத்தில் வாசிக்கிறோம், அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை நெகேமியா கேட்ட பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நீங்கள் நேரம் இல்லை, எனக்கு முடிஞ்சிருச்சு. நெகேமியா 1:11 மற்றும் 2:4 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க, குறிக்கிறவர்களுக்காக. 1:11 மற்றும் 2:4 நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ராஜாவுடைய இருதயத்தை திருப்புங்க, ராஜாவுடைய இருதயத்தில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. ராஜாவினிடத்தில் நெகேமியா இந்த காரியங்களை எல்லாம் பேச வாய்ப்பு கிடைத்து பேசும் பொழுது ராஜாவுடைய இருதயம் கர்த்தர் திருப்புகிறார். ராஜா நெகேமியாவுக்கு பெர்மிஷன் கொடுக்குறார், நீங்கள் போங்களாம், போய் அலங்கத்தை கட்டி எழுப்புங்க. இதே காரியம் எஸ்ராவுக்கும் நடந்தது, எஸ்ராவினுடைய நாட்கள்லையும் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறையிருப்பில் இருக்கக்கூடிய இந்த யூதர்களை மறுபடியும் யூதா தேசத்துக்கு அனுப்பும்படி கோரேஷனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். எஸ்ரா புத்தகம் என்ன? எஸ்ரான்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா வேதத்தில், அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தை வாசித்து பாருங்க. எஸ்ரா 1:1 எடுங்கம்மா, டக்குன்னு வேகமாக எடுங்க. அங்கே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷனுடைய 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதுனால
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போதும். கர்த்தர் கோரேஷனுடைய ஆவியை ஏவுகிறார், இருதயத்தை திருப்புகிறார், இருதயத்தை மாற்றுகிறார். எதுக்குன்னா இந்த இடத்துல அடிமைகளாய் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களை விடுவித்து மறுபடியும் அவங்களுடைய தேசத்துக்கு அனுப்பு. இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏங்க பல உதாரணங்களை காட்டலாம் வேதத்துல இருந்து. பவுல் சவுல் என்று முன்பு அறியப்பட்டவன் இந்த கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக உத்தரவு பெற்று கொண்டு போனான். போற வழியிலே கர்த்தரனுடைய இருதயத்தை மாற்றினார். அல்லேலூயா, நல்லா வரலையா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்முடைய கர்த்தர் இருதயங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இருதயங்களை அறிந்தவர், இருதயங்களை சோதிக்கிறவர், இருதயங்களை மாற்றுகிறவர், மறுரூபப்படுத்துகிறவர், திருப்புகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் எனக்காக வாசிக்கிறீங்களா? அந்த குறிப்பை படிச்சீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. நான் அதோட சில லைஃப் அப்ளிகேஷன் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தானியேல் 4:16. தானியேல் 4வது அதிகாரத்தின் 16. வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மிருக இருதயத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட கிடக்குது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ராஜா நேபுகாத்நேசர் ராஜா என்னவா மாற போறான்? இப்போ சொல்லுங்க, என்னவா மாற போறான்? மனுஷன்தான், ஆனா என்னவாக போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிருகத்தை போல மாற போகிறான். அவனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி மாற போகிறது? ஒரு மிருகம் எப்படி பண்ணுமோ, நாய் கடிச்சிட்டா அந்த விஷம் ஏறி சிலர்லாம் அப்படி ஆயிடுறோன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இதே வசனத்தை 5:21, அதே தானியேல் 5:21 தானியேல் அவனுடைய மகனுக்கு சொல்றாரு. தானியேலுடைய மகன் இல்லை, இந்த நேபுகாத்நேசர் ராஜா அவனுடைய மகராகிய பெல்சாஷாருக்கு சொல்லும்பொழுது, அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேர்ந்து அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இப்போ இவனுடைய இருதயத்தை, மனுஷனாக இருந்த ஒருத்தனை மிருகத்தினுடைய இருதயம் போல மாற்றி அவனுடைய சுபாவம் எல்லாம் மிருகம் போல மாறிடுச்சு. மிருகத்தை போல அவன் என்ன பண்ணான்னா, இங்கே வேதம் சொல்லுது, தானியேல் எழுதுறாரு, காட்டு கழுதைகளோடு கூட வாசம் பண்ணினான். அரண்மனையில் வாழ வேண்டிய ராஜாவை எங்கே கொண்டு போய் வச்சாங்க? ராஜாவே நீங்கள் அரண்மனையில் தான் இருக்கணும், வாங்க. அவன் என்ன பண்ணுவான்? நாங்கள் தான் போனோம், நாங்கள் கொண்டு போய் விடுங்க சொல்லிடுவான் போல. நாங்கள் தான் போனோம். அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஐயோயோ ராஜாவுக்கு என்னமோ ஆச்சு, நம்மளை ராஜாவை அரண்மனையில் வைக்க முடியாது, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. இல்லை, ராஜா அங்கே தான் பீர் கடிக்க வரான். கொண்டு போய் கட்டுங்கப்பா, காட்டு கழுதை மத்தியிலேயே கட்டி வச்சுட்டாங்க. அந்த காலங்கள் முடிஞ்ச உடனே கர்த்தர் மறுபடியும் அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அவனுடைய இருதயம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது, மனுஷனாய் மனுஷனானா மனுஷ சிந்தனைகள் மறுபடியும் அவனுக்குள்ள வருது. இப்போ அவன் சொல்றான், சகலத்தையும் ஆளுகிறவர் கர்த்தர். நான் நினைச்சேன் என்னுடைய அதிகாரம் தான் பெருசு, நான் தான் ராஜா, நான் நினைச்சா என்ன வேணலாம் பண்ணலாம், பாபிலோனின் ராஜா. ஏன்னா பாபிலோன் அன்னைக்கு தான் அன்றைக்கு இருந்த நிலவரப்படி பாபிலோனியர்கள் தான் அனைத்து தேசத்தை காட்டிலும் வல்லமையுள்ள ஒரு தேசமாக, எப்படி பிரிட்டிஷ் நிறைய நாடுகளை பிடிச்சாங்களோ அந்த மாதிரி அநேக நாடுகளை பிடித்திருந்தாங்க பாபிலோனியர்கள். நான் தான் அப்படின்னு நினைச்சிருந்தான். இப்போ கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டாரு, நான் இல்லை, அவர் தான் மேலானவர்ன்றதை உணர்த்திட்டாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஏன்னா God can transform our heart. தேவன் நம்முடைய இருதயங்களை திருப்புகிறவர், மாற்று. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இன்னைக்கு சில விஷயங்களை, வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல பிரதர், சில காரியங்களை என்னால் சகிக்க முடியல, என் இருதயம் அதிலிருந்து வெளியே வரல, என்னால் மன்னிக்க முடியல, எனக்கு அந்த கோபம் இன்னமும் இருக்கிறது, அந்த கசப்பு இன்னமும் இருக்குது என் இருதயத்தில், அந்த வெறி, அந்த வைராக்கியம் இன்னமும் என்னுடைய இருதயத்தில் இருக்குது பிரதர்ன்னு சொல்றீங்களா? இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், தேவன் உங்களுடைய இருதயத்துக்கு மேலானவராய் இருந்து உங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை உடையவராய் இருக்கிறார். இருதயத்தில் இடம் கொடுங்க, கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் கொடுங்க, தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க.
தேவ சமூகத்தில் நெகேமியா ஜெபித்தது போல ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்வீராக. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மன்னிக்க முடியாத நபர்களை எல்லாம் மன்னிக்க கூடிய அன்பை உங்களுடைய இருதயத்தில் கொடுப்பார். சகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சகிக்க கர்த்தர் காரியங்களை கொடுப்பார், பலனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவங்களையும் துக்கங்களையும் சகிக்க, அவைகளை எல்லாம் மன்னிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பலன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்கப்பா, எனக்கு விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதே. ஆண்டவரே இதையெல்லாம் தாங்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க, சகிக்கக்கூடிய இருதயத்தை, இதை மேற்கொள்ளக்கூடிய இருதயத்தை, ஜெயிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. God can transform your heart. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மாற்றுவார். உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் இல்லை, நீங்கள் யாருடைய இருதயம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, ஐயோ என் வீட்டில் என்னுடைய கணவன் அவர் மாறவே மாற்றார், என்னுடைய மனைவி மாறவே மாற்றாங்க, எங்கள் பிள்ளைங்க மாறவே மாற்றாங்க, என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய பெற்றோர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, மாறவே உங்களுடைய இருதயம் கல்ல போல கடினப்பட்டிருக்கு பிரதர். நான் சொல்றேன், நெகேமியா ராஜாவுக்காக ஜெபித்தான். ஆண்டவரே ராஜாவுடைய இருதயம் மாற, ராஜாவுடைய இருதயம் இந்த காரியத்துக்காக திறக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனுடைய இருதயத்தில் பேசுங்க, என்னுடைய மகளுடைய இருதயத்தில் பேசுங்க, என்னுடைய கணவனுடைய இருதயத்தில் பேசுங்க, மாற்றுங்க, என்னுடைய மனைவியினுடைய இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புனீங்கன்னா, இந்த காலை வேளையில் ஏற்றுக்கொள்வீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தர் இருதயங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயங்களை மாற்றுகிறவர். He can transform. எத்தனையோ குடிகாரர்களை மாற்றி இருக்கிறாரு, எத்தனையோ திருடர்களை மாற்றி இருக்கிறாரு, எத்தனையோ அயோக்கியர்களையும் துன்மார்க்கர்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம வீட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா? நம்முடைய கணவன் மத்தியில் ஒரு மாற்றத்தை, மனைவி மத்தியில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மாமனார் மாமியார் அல்லது மருமகன் மருமகள் கொண்டு வர மாட்டாரா மாற்றங்களை? அவர் மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீர்களானால், நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருப்பீர்களானால், கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீர்களானால் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிங்களேன். கேட்ட வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய இருதயத்தை சோதிக்கிறவர், எங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எந்த காரியத்துக்காக எல்லாம் தங்களுடைய இருதயம் மாற்றப்படணும், தங்களுடைய குடும்பத்தாருடைய இருதயம் மாற்றப்படணும் என்று சிந்தித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவருடைய மனவாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இருதயத்தில் மாற்றம் உண்டாக கர்த்தர் கிருபை தருவீராக. இருதயத்தில் மாற்றங்கள் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லா கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. நீர் ஒருவரே பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா?